வணக்கம். இது ராமநாதபுரம் கீழக்கரையில் நம்ம போட்டு கொடுத்துருக்குற ஒரு 3 கிலோவாட் ஆன் கிரிட் சிஸ்டம். ஃப்யூச்சரில் நம்ம சப்சிடி வந்த பிறகு இதை 5 கிலோவாட்டாக மாற்றிக்கலாம். ஏன்னா இவங்ககிட்ட ஏற்கனவே சேங்ஷன்டு லோடு 6 கிலோவாட் இருக்குது. அதே மாதிரி சப்சிடியில் நமக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வச்சு நம்ம கமர்ஷியலாக போடக்கூடிய பேனல் வாங்கி போட்டோம்னா ரேட்டு கம்மியாக இருக்கும். அந்த நேரத்தில் கெப்பாசிட்டி அடிஷன் கொடுத்து அது ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஒரு ரூ. 500 பணம் கட்டினா போதும், நம்ம 3 கிலோவாட் சோலார் சிஸ்டத்தை 5 கிலோவாட்டாக மாற்றிக்கலாம். அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் முன்னக்கூட்டியே நம்ம 5 கிலோவாட் இன்வெர்ட்ரு, 5 கிலோவாட் சோலார் சிஸ்டம் போட்டு இந்த கெப்பாசிட்டி அடிஷன் ஆப்ஷனில் போகிற மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டோம். அரசாங்கம் கொடுக்கக்கூடிய மானியத்தை மறுபடியும் சோலார்லேயே இன்வெஸ்ட் பண்ணி ஒரு 5 கிலோவாட் சோலார் சிஸ்டம் போட்டோம்னா ஒரு 4 ஏசி வரைக்கும் நம்ம அப்பப்போ ரன் பண்ணால் கூட கரண்ட்டு பில்லு கம்ப்ளீட்டாக வராது. ஒரு 450 500 உள்ள மினிமம் சார்ஜ் வரும். ஒரு 15,000 வரைக்கும் வரக்கூடிய கரண்ட்டு பில்லை கம்ப்ளீட்டாக நம்மளால் குறைக்க முடியும். இப்போ நம்ம பைஃபேஷியல் பேனல் போட்டு கொடுத்துருக்குறோம். 3250 வாட்ஸ் பேனல் போட்டிருக்கோம். நெருக்கி 3200 வாட்ஸும் ப்ரொடக்ஷன் ஆகுது. அதே மாதிரி இபியில் வோல்டேஜ் என்ன இருக்குது, என்ன ஹெட்ஸ் உற்பத்தி ஆகுது எல்லாமே இன்வெர்ட்டரில் தெரியும். நிறைய பேர் சோலார் போட்ட உடனே ஒரு பில்லு மாதம் ஒரு 2 மாதத்துக்கு அப்புறம் தான் பில்லு வரும். இல்லைன்னா அந்த பில்லிங் சைக்கிள் படி ஒரு மாதத்துக்கு அப்புறமா அந்த பில்லு வரும். ஆனால் என்ன நினைக்கிறாங்க, சோலார் போட்ட உடனேயே அந்த நெட் மீட்டரில் எவ்வளோ ப்ரொடக்ஷன் ஆகிருக்கு அப்படின்னு தெரியுமா அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகம். இந்த நெட் மீட்ரு வைக்கிறாங்க இபியிலேருந்து. அதில் மாதத்துக்கு ஒருக்கா தான் ரீடிங் எடுக்க முடியும். எவ்வளோ டோட்டலாக எக்ஸ்போர்ட் ஆகிருக்கு, எவ்வளோ டோட்டலாக இம்போர்ட் ஆகிருக்கு, நெட்டு ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்ன, உங்களுக்கு பிஎஃப் எவ்வளோ இருக்குது, பவர் ஃபேக்ட்ரு, உங்களுடைய கிலோவாட்டு மேக்ஸிமம் டிமாண்ட் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கிறீங்க, இன்ஸ்டன்டேனியஸாக பவர் இம்போர்ட் பண்ணுறீங்களா எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்களா, இந்த டீட்டெயில் எல்லாமே இபியிலேருந்து கொடுக்குற நெட் மீட்டரில் தெரியும். சார் இது வரைக்கும் எவ்வளோ ப்ரொடக்ஷன் ஆகிருக்கு, சோலாரில் இன்றைக்கி எவ்வளோ ப்ரொடக்ஷன் ஆகிருக்கு, நேற்று எவ்வளோ ப்ரொடக்ஷன் ஆச்சு, இதெல்லாம் நெட் மீட்டரில் தெரியாது. இங்கே நீங்கள் பார்க்குற இன்வெர்ட்டரில் தான் தெரியும். இதை நீங்கள் வைஃபையோட கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் மொபைல் டிவைஸை கையில் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு நாளும் அனலைஸ் பண்ண முடியும். சரி, சோலார் போட்டு இப்போ ஒரு மாதம் ஆச்சு, இந்த 30 நாளில் ஒவ்வொரு நாளும் எவ்வளோ ப்ரொடக்ஷன் ஆகிருக்கு, 30 நாள் டோட்டலாக எவ்வளோ ப்ரொடக்ஷன் ஆகிருக்கு, வெயில் இருந்த காலங்களில் சராசரியாக எவ்வளோ ப்ரொடக்ஷன் இருக்குது, வெயில் இல்லாத காலத்தில் எவ்வளோ ப்ரொடக்ஷன் இருக்குது, இப்படி நீங்கள் ஃப்ரீயாக இருக்க டயத்தில் அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். அந்த மாதிரி பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 32 பேராமீட்டர் இதில் எடுத்துக்கலாம். அந்தளவுக்கு ரொம்ப மோஸ்ட் சொஃபிஸ்டிகேட்டடான ஆன் கிரிட் சிஸ்டம் தான் நம்ம பண்ணுறோம். அதே மாதிரி இந்த வாரண்ட்டி 10 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்ட்டியோடு கொடுக்குறாங்க. இன்வெர்ட்டருக்கு நீங்கள் ஒரே ஒரு மெயின்டெனன்ஸு, இந்த சோலார் பேனலை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி ஆக்சஸபிள் உள்ள ஏரியாவை வச்சுக்கணும். அப்படி ஆக்சஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்ப்ரிங்க்லர் சிஸ்டம் மாதிரி போட்டு சோலார் பேனலை க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். இங்கே இடத்துல நீங்கள் பார்க்குறபடி கிடைக்கக்கூடிய இடங்களை எந்த அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு நல்லா பயன்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு பயன்படுத்தி உங்களுக்கு சோலார் பிளான்ட்டு இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுக்குறோம். இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம கொடுத்துருக்குற மெட்டீரியல்ஸ் எல்லாமே கேல்வனைஸ்டு மெட்டீரியல்ஸ் தான், ஜேஎஸ்டபிள்யூ கம்பெனிலேருந்து வாங்குகிறோம். அதேமாரி காலும் நம்ம கேல்வனைஸ்டு மெட்டீரியல் தான் கொடுக்குறோம். இதுக்கு மேலே நீங்கள் பெயிண்ட் அடிக்கணுன்னா கூட அடிச்சுக்கலாம். பெயிண்ட் அடிக்கலைனாலும் கேல்வனைஸ்ட் மெட்டீரியல் கண்டிப்பாக சேஃபாக இருக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா, டைரெக்டாக இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே மழையிலையோ வெயிலையோ பட போகிறதில்ல, அந்த சோலார் பேனலுக்கு கீழே மறைஞ்சி தான் இருக்கும். அதனால் உங்களுக்கு எந்த கவலையும் இருக்காது. நீண்ட நாள் உழைக்கக்கூடியது. குறைஞ்சபட்சம் ஒரு 20 வருஷத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். அதேமாதிரி சோலார் பேனலும் 30 வருஷம் 20 வருஷம் வாரண்ட்டி கொடுக்குறாங்க. அப்படின்னா 20 வருஷத்துக்கு பிறகும் என்ன ஆகும் அப்படின்னு நம்ம நிறைய பேர் நினைக்கிறோம். கடந்த காலங்களை பார்க்கும்போது பெரும்பாலான இடங்களில் இந்த பம்பு செட்டுக்கு போட்டு கொடுத்தது ஆரம்பத்தில் மானிய திட்டத்தில் போட்டிருந்தாங்க. அது வடநாட்டிலேருந்து போட்டிருந்தது. அந்த மானிய திட்டத்தில் போட்டிருந்தது பல பேனல் ப்ரொடக்ஷன் இல்லாமல் கம்ப்ளீட்டாக ஒரு 5 வருஷத்துலேயே நின்று போச்சு. மற்ற இடங்களில் என்ன பிரச்சனை அப்படின்னா, நிறைய சோலார் பம்பு இன்றைக்கி வரைக்கும் ஓடிக்கிட்டுருக்கு, நல்லா ஓடிக்கிட்டுருக்கு. ஒரு 15 வருஷம் ஆனால் கூட நல்லா ஓடிக்கிட்டுருக்கு. அதோட பேனல்லேருந்து நல்ல ப்ரொடக்ஷன் தான் வந்துக்கிட்டு இருக்குது. எந்தெந்த இடத்துலலாம் பேனல் வீணாக போயிருக்கு அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது, நாங்கள் இந்த இண்டஸ்ட்ரியில் ஒரு 15 வருஷமாக இருக்கோம். இந்த 15 வருஷத்தில் இந்த பேனலோட டீக்ரேடேஷன் பார்க்கும்போது எங்கெல்லாம் கவனிப்பாரற்று பேனல்கள்லாம் இருந்ததோ, துடைக்காமல் புதர் மண்டி போய் மண்ணெல்லாம் மேலே படிஞ்சு போயிருந்ததோ அந்த இடங்களில் அதிகமாக பேனல் சீக்கிரமாக ஒரு 4 வருஷம் 5 வருஷத்துலேயே வீணாக போய்ட்டு, எந்த இடங்கள்லாம் ப்ராப்பராக ஒரு மாதத்துக்கு குறையாவது இல்லை 2 மாதத்துக்கு வரைக்காவது அந்த பேனலை தொடச்சி வச்சுருந்தாங்களோ அந்த இடத்துலலாம் பேனல் நீண்ட காலம் நல்ல உற்பத்தி திறனை கொடுத்துருந்தது. அதை நீங்கள் இன்றைக்கும் கூட பார்க்கலாம்.
நிறைய இடங்களில் 15 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பத்தில் வந்து திட்டத்தில் போட்ட சோலார் பேனல்லாம் இன்றைக்கி நல்லா ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரியெல்லாம் சின்ன சின்ன பேனல்கள் 50 வாட்ஸ் பேனலு, ஸ்ட்ரீட் லைட்டுக்கு போட்ட பேனல்லாம் ஓடிக்கிட்டுருக்கு. ஆனால் இது மாதிரி பொதுவாக கவனிப்பாரற்ற நிலையில் கிடைக்கும்போது கண்டிப்பாக மண்ணும் தூசியும் செடிகளும் மேலே வளரும்போது அந்த சோலார் பேனல் வீணாக போயிடும். அதனால் சோலார் பேனலை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா அதை வந்து நீங்கள் தொடச்சி க்ளீன் பண்ணி வைங்க. மாதத்துக்கு ஒருக்க இல்லை 2 மாதத்துக்கு ஒருக்க கூட போதும். அதேமாதிரி மழை காலங்களில் அவ்வளோவா துடைக்க வேண்டியது இருக்காது. ஏன்னா மழை நீரில் இருக்கிற அந்த கார்பானிக் ஆசிடு எல்லா அழுக்குகளையும் பறவைகளின் எச்சங்களையும் சுத்தப்படுத்தி கொடுத்துரும். ஆனால் நம்ம மற்ற கோடை காலங்களில் அது வந்து தூசி படிஞ்சிச்சின்னா ப்ரொடக்ஷன் கம்மியாகும். மற்றபடி தேவையான எல்லா சேஃப்டி ஆஸ்பெக்ட்ஸும் பண்ணி கொடுத்துரும். உங்களுடைய பொறுப்பு, நீங்கள் வாங்கின சோலார் பேனலை 2 மாதத்துக்கு ஒருக்கையாவது தொடச்சி வைங்க. நிச்சயமாக ஒரு 30 வருஷத்துக்காவது கண்டிப்பாக உழைக்கும். அந்தளவுக்கு தரமான பேனல் தான் இப்போ வருது. எல்லா விதமான ஸ்ட்ரிக்டான தர கட்டுப்பாடுகளையும் நம்மகிட்ட இருந்து தான் நம்மகிட்ட பேனல் வருது. அதனால் தாராளமாக போடலாம்.